ஒரு கன்னிப்பெண்ணுடைய கையால் புதன்கிழமை அன்று ஒரு கன்னிப்பெண்ணுக்கு பச்சை வளையல் வாங்கி போட்டு விட்டு புதன்கிழமை அன்னைக்கு தன்னுடைய வீட்டில் பாசிப்பருப்பு கடைஞ்சி சாப்பிட வச்சு ஒரு உருண்டையாவது சாப்பிடணும் பேருக்காக அந்த கன்னிப்பெண் அந்த பொண்ணை விளக்கேற்ற வைக்கணும். தாம்பாளத்தில் புற்றுமண்ணை கொட்டி அதில் தான் அந்த அகல் விளக்கு அது மேலே வச்சு விளக்கேற்றணும். யாரை ஏற்ற சொன்னால் அந்த பொண்ணை ஏற்ற சொல்லணும். புதனுக்கு அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். இது தொடர்ந்து 17 வாரங்கள் நடந்துக்கிட்டே வந்தால் 3 வாரத்திலே நமக்கு அறிகுறி தெரியும். 7 வாரத்தில் கடன் அடைபட ஆரம்பிச்சிடும். ஆல்க ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஜோதிட வேந்தர் ராஜசுரேன் ஐயா. அவரை வெல்கம் பண்ணிடுவோம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு எங்களுக்கு முக்கியமாக ஒரு டவுட்டோட தான் வந்திருக்கேன். எப்பவுமே டவுட்டோட தான் வருவேன். இன்றைக்கும் முக்கியமான ஒரு டவுட், எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி என்னென்னா, நம்மளோட நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை தான் கடன் பிரச்சனை. இந்த கடன் வாங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிடுறோம். சில தானே தராங்க அப்படின்றத வாங்கிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை கட்டணும் அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சில பேர் வீடு வச்சு வாங்கிடுறாங்க, அதை ஜப்தி பண்ணுறதும் ஆகுது. அதனாலையும் நிறைய பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூடமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறாங்க. கடைசியில் அந்த கடன் அடைக்க முடியாமல் அந்த பிஸ்னஸும் லாஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்தெல்லாம் எப்படி மீளணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார். அதாவது செய்கிற தொழில் நம்பிக்கைக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் கடனாளி ஆகிறவங்களும் இருக்காங்க. அதேமாதிரி என்ன முயற்சி பண்ணாலுமே எல்லா வகையிலுமே ஸ்ட்ரக் ஆகிடுது. அப்படிப்பட்டவங்களும் என்னென்னமோ தொழிலே மாற்றி மாற்றி பண்ணி பார்த்தும் முடியாதவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வீடை அடமானம் வச்சு கடன் வாங்கி அதை அந்த வீட்டை மீட்க முடியாமல் வாழ்கிற வீட்டை விட்டுட்டு போகிற அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையும் மாட்டிக்கிறாங்க. மொத்தத்தில் நகை நட்டு போட்டிருந்தது எல்லாமே அது ஜுவல்லாம் கூட நான் பாஷா கடைக்கு போயிட்டு அடை கடைக்கு போயிட்டு திருப்ப முடியாமல் போயிடுது. இப்படி எப்படி அதே மாதிரி வாழ்க்கை பூராமே நிறைய பேர் ஏன்ட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சு கடனே கட்ட முடியலங்க, எப்போ பார்த்தாலும் கடன் வாங்கியே பிழைக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் வீடு லக்னத்துக்கு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பிரச்சனையே இது பண்ணுவார். அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு பார்க்கும்போது இங்கேயும் புதன் தான் வர்றாரு. அப்போ இந்த கடன் தொல்லையை தீர்க்கிறது யார் தீர்க்க முடியும், எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுவோம். அப்புறம் காசு கொடுத்து செய்கிற பரிகாரத்தை சொல்லிடுவோம். யாருக்கு எது எளிமையாக செய்யக்கூடியவங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம், காசு பணம் இருக்கிறவங்க அந்த மாதிரி பரிகாரத்தையும் பண்ணிக்கிட்டாங்கன்னா. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? இல்லை, எளிய பரிகாரங்கிறது நாம் என்னென்னா இயலாமைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு 50%, அது 100%. ஏன்னா அது அதாவது ஒரு விஷயம் எனக்கு இயலாமைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ தாங்க என்கிட்ட இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது. ஆனால் அது நம்ம இது சொல்ல முடியாது, அது மெதுவாக நடக்கும். இதுக்குன்னே சிறப்பு அதாவது சிறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, சிறப்பு வழியுமா தனி வழியுமா, அது ஸ்பெஷல். உடனே போய் சாமியை தரிசனம் பண்ணுறது, அதுக்கு 100 ரூபா கட்டணுன்றோம். அப்போ உடனே போய் சாமியை பார்த்துடலாம். பொது வழியில் போனால் கொஞ்சம் லேட்டாகும். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் இப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுறேன். கன்னிப்பெண் ஒரு கன்னிப்பெண்ணுடைய கையால் புதன்கிழமை அன்று ஒரு கன்னிப்பெண்ணுக்கு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுதோ, சுடிதார் போட்டால் சுடிதார், பச்சை கலர் ஆனால் பச்சை கலரில் எடுத்து கொடுக்கணும். இல்லை சேலை கட்டினா சேலை, இல்லை வேறு மாதிரி எந்த உடையோ, ஆனால் ஒரு கன்னிப்பெண்ணுக்கு அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு பச்சை வளையல் வாங்கி போட்டு விட்டு புதன்கிழமை அன்னைக்கு தன்னுடைய வீட்டில் பாசிப்பருப்பு கடைஞ்சி சாப்பிட வச்சு ஒரு உருண்டையாவது சாப்பிடணும் பேருக்காக அந்த கன்னிப்பெண் சாப்பிட வச்சு அந்த பொண்ணை விளக்கேற்ற வைக்கணும். வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இந்த 3ஐயும் கூட்டி மண் விளக்கு அகல் விளக்கில் புற்றுமண் கொண்டு புற்றுமண் இருக்குது பார்த்தீங்களா, புற்றுமண் மேடை அமைக்கணும். சாமி மேடையில் ஒரு தாம்பாளத்தில் புற்றுமண்ணை கொட்டி அதில் தான் அந்த அகல் விளக்கு அது மேலே வச்சு விளக்கேற்றணும். அந்த விளக்கை யாரை ஏற்ற சொல்லணும் அப்படின்னா, எண்ணெயெல்லாம் திரியெல்லாம் போட்டு பஞ்சு திரி தான் போடணும், வெள்ளத்திரி தான் போடணும். போட்டு யாரை ஏற்ற சொன்னால் அந்த பொண்ணை ஏற்ற சொல்லணும். முதல்ல விளக்கேற்றி வச்சுட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடக்கூடாது. முதல்ல அந்த பொண்ணை சாப்பிட வச்சு கொண்டு அதன் பிறகு தான் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு அந்த பொண்ணு கையால்
குங்கும பிரசாதம் வாங்கி இட்டுக்கணும், வேண்டிக்கணும். அதை ஒரு அந்த பொண்ணை வந்து மதுரை மீனாட்சியாக நினச்சிக்கணும். பச்சை கலர் மதுரை மீனாட்சியாக நினச்சிக்கணும். இது புதன்கிழமை அன்னைக்கு இந்த சம்பவத்தை தன்னுடைய வீட்டில் அரங்கேற்றணும். இதை செஞ்சுட்டா இது வந்து 6 நாள் 6 புதன்கிழமை செய்யணும். செஞ்சால் அந்த குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லை மெல்ல மெல்ல தீர்வுக்கு வந்துடும். இது வந்து ஒரு எளிய பரிகாரம், கொஞ்சம் எளிய பரிகாரம் தான் இது. சீக்கிரமாக கடன் தொல்லை அது எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் சரி தீர ஆரம்பிச்சிடும். இது ஒரு வகை பரிகாரம். ரெண்டாவது இது வந்து இது ருணரோக சத்ரு அங்கபங்கம் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு தகடு இருக்குது, எந்திரம். ருணரோக எந்திரம்னே அதுக்கு பேர். அப்போ ருணம் ரோகம் சத்ரு, ருணரோக சத்ரு எந்திரம் அதுக்கு பேர். ருணரோக இந்த சத்ரு எந்திரத்தை வந்து வீட்டில் வரைஞ்சி அது புத்து மண்ணில் வச்சு தான் எழுதி கட்டி கொடுப்பாங்க. இப்போ நானே எழுதுனேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த புற்று மண்ணில் பரப்பி அந்த புற்று மண்ணில் புதனுடைய மந்திர எழுத்துக்களை அதில் சக்கரம் வரையணும். புதனுக்குரிய அஷ்டகோண சக்கரம் வரைஞ்சி, ஏன்னா பெருமாளுடைய சாட்சாத் பெருமாளுடைய அம்சமாக தான் புதன் நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே போட்டு சக்கரம், அதாவது அஷ்டகோணம் வரைஞ்சி அஷ்டகோணத்தில் புதன் மந்திரத்தை அடைச்சி புதன்கிழமை அன்னைக்கு கொடுப்போம். இதில் வந்து என்னென்னா, இதில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இதில் முன்னே நான் சொன்னது தான், இதில் வந்து பச்சை கலரு வசியாஞ்சன மை இருக்கும். இந்த மைக்கு தான் கொஞ்சம் செலவாகும். இது வந்து செலவோடு செய்கிற பரிகாரம். இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 5000 ரூபா அந்த பரிகாரம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 ரூபா செலவாயிடும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். அதையும் செய்யலாம், தப்பு இல்லை, இதையும் செஞ்சுக்கலாம். இப்படி இதை செஞ்சு ஒவ்வொரு புதன்கிழமையும் பாசிப்பயிரை வந்து அவிச்சு எல்லாத்துக்கும் தன் வீட்டில் எல்லாம் பாசிப்பயிறு குழம்பு வச்சோ சாம்பார் வச்சோ இது மாதிரி எல்லாத்துக்கும் படையல் பண்ணி செஞ்சு, அல்ல நவக்கிரகங்களில் புதன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்கே அந்த பாசிப்பயிறு அவிச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் அங்கே விநியோகம் பண்ணாலும் பெரிய புண்ணியம் கிடைக்கும். புதனை 17 முறை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சுற்றி வந்து வணங்கணும், புதனுக்கு அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். இது தொடர்ந்து 17 வாரங்கள் நடந்துக்கிட்டே வந்தால் 7வது அதாவது 3 வாரத்திலே வந்து நமக்கு அறிகுறி தெரியும். 7 வாரத்தில் கடன் அடைபட ஆரம்பிச்சிடும். கடன் தொழிலிருந்து மீண்டும் நம்ம வந்துடலாம். இதுதான் அதுக்குள்ள பரிகாரம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அற்புதம்.